நேயர்களுக்கு எனது அன்பின் மாலை வணக்கம். இன்றைய பதிவில் பல பேருடைய சந்தேகம், வீடு கட்டுவதற்கு வாஸ்து அவசியமா என்பது. கண்டிப்பாக அவசியம். ஒரு மிக தெளிவான மனையடி சாஸ்திரம் தெரிந்த ஒரு ஜோதிடரால் மட்டுமே ஒரு மனையில் எந்த அளவுக்கு வீடு இருக்க வேண்டும், அதாவது ஸ்கொயர் ஃபீட் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. அந்த கணக்குப்படி செய்யணும். அந்த மனையினுடைய டைரக்ஷன் எந்த பக்கம் முன்புற வாசல் இருக்கணும் அப்படிங்கிற கணக்கு இருக்குது. ஒரு மனையில் ஒரு வீட்டில் 4 மூலைகள் உள்ளன. அக்னி மூலை, ஈசானிய மூலை, வாயு மூலை, கன்னி மூலை என்று 4 மூலைகள் உள்ளன. இது எந்த இடத்துல எப்படி இருக்கணும் அப்படிங்கிற கணக்கு இருக்குது. ஒரு மனிதன் சிறப்பாக வாழ வேண்டும் என்றால் கண்டிப்பாக வாழுகின்ற மனை என்பது ரொம்ப 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 முக்கியம். அதை மனையடி சாஸ்திரம் தெல்ல தெளிவாக தெரிந்த ஒரு ஜோதிடரிடம் சென்று அவர் காட்டிய வழியை பின்பற்றி அந்த அளவுடன் வீட்டு மனை அமைத்தால் அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் செம்மையாக இருக்கும். அந்த மனையில் குழப்பம் ஏற்படுறப்ப தான் திருமண தடை, புத்திரப்பாக்கிய தடை, வறுமை, நோய் போன்ற பல பிரச்சனைகள் வருவதற்கு அந்த வாழுகின்ற மனையினுடைய மனையடி சாஸ்திரமே காரணமாக அமைந்துள்ளது என்பதை இதை பார்க்கக்கூடிய நேயர்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அதனால் நீங்கள் ஒரு வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் தெய்வங்களை வணங்கிவிட்டு மனையடி ஜோதிடரிடம் சென்று கரெக்டான முறையில் வாஸ்து வைக்கணும். நன்றி. இதை பார்க்குறவங்க ஒரு லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் கொடுக்கணும். நன்றி.